அகம்பா வராம காத்தால நல்லா ஒரு பக்தி வர சாயங்காலம் அகம்பாவா மாறி தொலைச்சிடும். அந்த மாதிரி இல்லாம மாறாத ஒரு பக்தி, அழியாத ஒரு பக்தி வர்றது, அதை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். 5 வயசுல பகவான் எப்படி பார்த்தானோ, 5 வயசுல 12 வயசுல போறான். அவன் சின்ன வயசுல பார்த்த சுதாமா எப்படி இருந்தானோ அதே சுதாமா அப்படியே இருக்கா. பகவான் ஓடி வந்தான், கண்கள்ல ஆனந்த பாஷம். சுதாமா வாங்கோ வாங்கோ. இப்ப பிராமணர் ஆயிட்டாரா, அதனால வாங்கோ வாங்கோ, வாடா போடான்னு பேசலையும். வாடா வா போன்னு உரிமையோட பேசிட்டு இருந்த தெய்வம் இப்ப மரியாதை கொடுக்கறத வாங்கோ வாங்கோ வாங்கோ, சுவாகதம் சுஸ்வாகதம். இப்படி ஒரு பிராமணர் என்ன தேடி வந்திருக்கலாம் பரம சந்தோஷம்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு போய் தன்னுடைய தான சிம்ஹாசனத்தில் உட்கார வச்சு அவருடைய திருவடி அலம்பி காலெல்லாம் நொந்து போய் கிடக்கூட, செருப்பு கூட கிடையாது. நடந்து 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 கல்லுலையும் முள்ளுலையும் கால் குத்தி வந்திருக்கு. பகவான் மென்மையா பிடிச்சு விட்டு அந்த பாதத்தை அலம்பி அந்த ஜலத்தை எடுத்து தன் தலையில வேற புரோக்ஷணம் பண்ணிட்டு ருக்மிணி தலையில வேற புரோக்ஷணம் பண்ண சுதாமா நடுங்கிற. அவர் ஏதோ ஞாபகம் இருக்கு சொன்னாலே போதுன்னு வந்தார். இவன் இந்த ஆர்ப்பாட்டம் பண்றான். அதான் தெய்வமே. நம்ம ஒன்றும் எதிர்பார்க்காம வந்தான்னா பகவான் அந்த பாடுபடுத்தும். நிஜமாவே இன்ப அதிர்ச்சி தான். நீங்க பிளான் எல்லாம் பண்ணிட்டு வந்தா தெய்வம் கண்டுக்கவே கண்டுக்காது. போ போ, நீ பிளான் பண்ற என்னிடத்துலையா அப்படின்னு தள்ளி விட்டுடும். நீங்க பாட்டுக்கு தேவேன்னு வந்து நின்னா இன்ப அதிர்ச்சி தான். அதான் தெய்வ ரகசியம், புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காம போயிடுங்க, தெய்வம் என்ன உண்டு தானா பண்ணும். அதை விட்டு நீங்க பிளான் எல்லாம் பண்ணி இப்படி வந்தா நன்னா இருக்கும், நான் இப்படி நாம சிவம் எனக்கு இது கிடைச்சா நன்னா இருக்கும், இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தாலும் போயிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்க்கை ஒன்றும் சுகமா இருக்காது. தெய்வத்துக்காக ஒரு பக்தி. பகவான் இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றார். ருக்மிணி பிராட்டி பார்த்தா ஆஹா, ஆத்துக்காரர் இவ்வளவு கொண்டாடுறார். கையில மயில் பீலி விசிறி கொண்டு சாமரம் வீசுறா. வேலைக்காரர்கள்லாம் பார்க்குற அழகா அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு உட்கார வச்சு தாம்பூலம் எல்லாம் கொடுத்து திரும்பியும் கை காலெல்லாம் பிடிச்சு விட்டு அழகா பேசிட்டு இருக்கா. ருக்மிணி கேட்கிறார், அவர் எந்த பக்கத்துலேருந்து வரார், யார் இவர்? உடனே பகவான் கையை அப்படி காமிச்சு, எந்த பக்கத்துலேருந்து தாண்டி வரார், அவர் எந்த இடம்னு சொல்ல கையை காட்டினா. அப்போ ருக்மிணி பிராட்டி அங்கே பார்த்தாலாம். பார்த்த உடனே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அங்கே போயிடுது. பார்த்த உடனே போயிடுது. இவன் கையை காட்டினா எந்த பக்கம், உடனே தாயார் இப்படியா இப்படின்னு பார்த்தாலும் அவ்வளோதான், எல்லா பக்கமும் ஐஸ்வர்யம் போயாச்சு. ஆச்சரியமா பகவான் அவ்வளவு அழகா அம்சதூலிகா மஞ்சத்தில் படுக்க வச்சுண்டு, சுதாமா ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் சாந்திமணி குருகுலத்தில் ஒன்னா படித்தோமே. சுதாமா கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். இவன் மறந்துட்டா எதெல்லாம் சொல்லணும்னு இவர் நினைச்சுட்டு வந்தாரோ அத்தனையும் ஞாபகம் வச்சு இவன் பேசுறான். நம்ம 2 பேரும் குரு சுশ্ரூஷைக்காக குரு மாதா சொன்னான்னு சொல்லி குரு பத்னி சொன்னான்றதுக்காக விறகு வெட்ட போனவன் ஞாபகம் இருக்கா? காட்டுல விறகு வெட்டின்னு இருந்தவன் மழை சோன்னு கொட்டித்தேன் ஞாபகம் இருக்கா? இவர் என்னத்தை சொல்லுவார், அழுதுண்டே இருக்கார். இதெல்லாம் சொல்லி சொல்லி இவர் அவனை கேட்கணும்னு நினச்சா அவன் இவரை கேட்டுருக்கான். ஞாபகம் இருக்கா உனக்கு? மறந்து போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பசுமையான காலமாச்சே, அற்புதமான ஒரு நினைவுகளாச்சே. மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து ஞாபகமா இருக்கா? அவர் எப்படியே பார்த்துன்னு இருக்கா. கிருஷ்ணா, நான் தாண்டா மாறிட்டேன், நீ மாறவே இல்லைடா. ஏன்னா இவன் மறந்திருப்பானோ ஒரு நினப்பு வந்துடுது, அதனால தான் மாறிட்டாரான். இவன் மறக்காமலேயே ஞாபகம் இருக்கா பேசினதுனால அவன் மாறல. கிருஷ்ணா, நீ துவாரகா ராஜனான பிறகு கூட மாறலடா, நான் அதே ஸ்திதியில இருந்து மாறி போயிட்டேன். கிருஷ்ணா மன்னிச்சுட்டு மானசீகமா பகவானிடத்துல மன்னிப்பு கேட்டாராம். பகவான் ஒவ்வொன்றா சொல்றான். ஞாபகம் இருக்கா? ராத்திரி முழுக்க மரத்து மேல உட்கார்ந்து இருந்தவன் ஞாபகம் இருக்கா? அடுத்த நாள் காத்தால குரு நம்மளை தேடின்னு வந்தாரு ஞாபகம் இருக்கா? 2 பேருடைய கைங்கரியத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணாரு ஞாபகம் இருக்கா? இவ்வளவு நன்னா ஜோரா இருந்தோம் இல்லையா? சமயத்தில் இவன் வேணுன்ட்டவே புருஷ சுத்தம் வந்தெல்லாம் தப்புந்த வருமா சொல்லுவான். உடனே சுதாமா தலையில் அடிச்சுப்பா, அடே மாட்டுக்கார பயலே, இப்படி எல்லாம் சொல்லப்படாதுடா. இவர் உட்காந்து சொல்லி கொடுப்பான். இவன் தான் வேதநாயகம், இவன் தான் வேதநாதன், இவன் தான் வேத புருஷன், இவன் தான் புருஷோத்தமன், வேத ரகசியமே இவன் தான். இவனுக்கு இவர் உட்காந்து வேதம் இப்படி சொல்லணும்டா. என்னடா பயலே கேட்கிறார் சுதாமா. சமயத்தில் என்ன மாடு மேய்க்க ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாள் காத்தால என்ன ஆச்சு? ஆமாம்மா, உனக்கு எப்படி தெரிஞ்சது? ராத்திரி மாடு நினச்சி என்னை உதச்சிய தெரிஞ்சது, மாடு மாதிரி என்னை பிடிச்சி வஸ்திரத்தெல்லாம் பிடிச்சி இழுத்திய தெரிஞ்சது, கண்ணுக்குட்டிமா ஹாய் 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 ஹாய்னு என்ன தட்டின தெரிஞ்சது. பயலே மாட்டுக்காரனே இப்படி அனுபவிச்சிருக்கா, இப்படி அனுபவிச்சிருக்க ஒரு சுதாமா, சாதாரண சுதாமா இல்லை. போனவனே பகவான் கட்டி பிடிச்சாலும் சும்மா விளையாட்டு இல்லை, அங்குல மங்குலமா கிருஷ்ணன் அனுபவிச்சிருக்கார். சமயத்தில் கிருஷ்ணன் குடுமையை சிட்டிக்கு வந்தால் இவர் எடுத்து விடுவார். அந்த அளவுக்கு அப்படி ஒரு பக்தி, சக்கிய பக்தி, சகா. 2 பேரும் துணியை ஒன்னா ஒரே கொடியில காய போட்டிருக்கா. கிருஷ்ண வஸ்திரம் இவர் வஸ்திரம் உரசும் போதுமே. நமக்கெல்லாம் குருவாயூர் போனால் பகவான் உடுத்தின ஒரு கோமணம் கிடைச்சாலே கண்ணில் ஒத்தின்னு பத்திரமா வீட்டில் வச்சுப்போம்.
இங்க பகவானுடைய வஸ்திரமும் குச்சேலருடைய வஸ்திரமும் ஒன்னா உரசறது கொடியில போட்டது. ஆச்சரியமா சாப்பிடும்போது நன்னா சாப்பிட்டியாடா கிருஷ்ணா? நன்னா சாப்பிட்டேன்டா. இன்னைக்கு தச்சி மாமன் நன்னா, உனக்கு பிடிச்சதாடா? எனக்கு பிடிச்சதுடா. என்ன மெனு வரைக்கும் ரெண்டு பேரும் பேசி சாப்பிட்டுருக்கா. சமயத்து அழகா தாகமா இருக்கு, தீர்த்தம்னா இவருக்கு எடுத்து கொடுத்துருக்காரு, இவருக்கு தாகம்னா கிருஷ்ணன் தீர்த்தம் எடுத்து கொடுத்துருக்கான். அப்படி நகமும் சதையுமாக இருந்திருக்கா. நிஜமாவே சுதாமா கிருஷ்ணனுடைய அந்த குருகுல வாசத்தை சுகபிரம்ம மகரிஷி பூரணமா வர்ணிச்சிருந்தாருன்னா அதுவே ஒரு 7 நாள் ஓடி இருக்கும் சப்தாகமா. அவ்வளவு தூரம் அனுபவிச்சிருக்கா. இல்லைன்னா கிருஷ்ணன் வேற யாரையும் இப்படி கொண்டாடினான் காண கிடைக்கலையே. வேற யாரையும் இப்படி கொண்டாடல. ஆச்சரியமா இந்த சுதாமா எடுத்து எல்லாம் பேசி எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சு கடைசியில சரி சரி கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் ஆயிடுத்தேன், மண்ணி எனக்கு ஏதாவது கொடுத்து விட்டுருப்பாள, கொண்டா. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனக. பகவத்கீதையிலும் இந்த ஸ்லோகம் உண்டு, ஸ்ரீமத் பாகவதத்திலும் இதே ஸ்லோகம் குச்சேல உபாக்கியானத்துல உண்டு. அதே ஸ்லோகம் டிட்டோ. ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு இலையோ ஒரு சொட்டு ஜலமோ அன்போட ஆத்மார்த்தமா யார் குடிக்கின்றார்களோ அதை நான் ஸ்வீகரிக்கிறேன்னு தெய்வம் சத்தியம் பண்ற. அதனால ஏதான கொடுத்துருப்பா, குடு 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 குடுங்கோ குடுங்கோ. இவர் அப்பதான் கையை அப்படி மறைச்சிட்டு ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லைன்ற இடுப்புல முடிஞ்சு வச்சிருக்காரு. ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை, சும்மா ஒண்ணும் இல்லைனால என்ன இருக்குன்னு கேட்கிறவன் இதை வேற கையை வச்சுன்னு மறைச்சுட்டு ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்லை. இங்க இவர் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அங்க சுசீலா உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்றாரு, கிருஷ்ணா உன்னுடைய செல்வம் ஐஸ்வர்யம்லாம் பார்த்து எங்க ஆத்துக்காரர் மிரண்டு போயிருப்பார். பாவம், அவருக்கு தங்கமே தெரியாது, தங்க மாளிகைலாம் பார்த்து மிரண்டு போயிருப்பார். அதனால நிச்சயமா இந்த அவள் கொடுக்க மாட்டார். இந்த ஏழைக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லடாப்பா, 4 வீட்டில் பிக்ஷை எடுத்து வாங்கி கொடுத்துருக்கேன், நீ எங்களுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். எங்கள் ஆத்துக்காரர் கஷ்டப்பட்டு சம்பந்தம் வந்திருக்காரு, ஒரு பிடி அவளாவது சீக்கிரிடாப்பா. ஒரு பிடி அவள் எங்களுக்கு வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. உனக்கு பெருசா தங்க கிரீடம் சாத்த முடியாது, பெரிய வைர அட்டிகை சாத்த முடியாது, அதெல்லாம் பண்ணக்கூடிய சக்தி இல்லை. எங்கள் கிரகத்துலேருந்து கூட இல்லைடாப்பா, 4 வீட்டில் பிச்சை எடுத்து கொடுத்துருக்கேன், ஒரு பிடி அவளாவது ஸ்வீகரிச்சிரோ. நிச்சயமா என் கணவர் கொடுக்க மாட்டார். ஆசை இல்லாம இல்லை, இப்பேற்பட்டவனுக்கு போய் அவளை கொடுப்பாளான்னு ஒரு ஆசையில ஒரு நொந்து போய் கொடுக்க மாட்டார். நான் பிரபு நீ ஏத்துனுடு ஏத்துனுடு எங்க ஆத்துக்காருக்கு அனுகிரகம் பண்ணு. இவ இங்க உட்கார்ந்து பண்ண தியானம் தெய்வம் கை நீட்டுறது. நீட்டுற கையா கொடுக்கறதுக்காக நீட்டுற கை இங்க நீட்டுறதான். தா தா தா. அதுவும் ஏழை பிராமணன் கந்தல் உடுத்தின்னு வந்திருக்கா. அந்த பிராமணன் இடத்துல எனக்கு ஏதானோ கொண்டான்னு கேட்குமா தெய்வம்? நமக்கே சே மனசாட்சி வேண்டாம். ஒண்ணுமில்லாத போய் குடு குடு குடுன்னு கேஞ்சினா கேவலமா இருக்குன்னு சொல்றேன். இங்க தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் துவாரகாதீசன் ஒரு ஏழை பிராமணன் என்ன கொண்டு வந்த கொண்டா அப்படின்னு கை நீட்டுறது. குச்சேலர் ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை. அங்க அவள் கதறா. பகவான் பாத்திரம் இது ஏதோ இருக்க மண்ணி கொடுத்து விட்டுருக்கா. பகவான் சொல்றான் கொடுத்து விட்டுருக்கா, குடு குடு. அங்க அவளுடைய பிரார்த்தனை. அவ இங்க வரல, ஆனா மனசு முழுக்க கிருஷ்ண சரணாரவிந்தங்கள் பூரணமா இருந்தது. உத்தமி ஏதோ சுசீலா பணத்தாசை பிடிச்ச ஒரு சாதாரண ஸ்திரீனி அவளை போட்டுட்டாலும் தோத்து போயிட்டு அப்படி இருக்கிறவளா இருந்தா இவ கொடுத்த அவளை தெய்வம் வாங்கியிருக்காது, தானு கை நீட்டிருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது குச்சேலோபாயன் தப்பா புரிஞ்சு அதுக்கு அவ்வளவுதான் சொல்றேன். குச்சேலோபாயன் தப்பா புரிஞ்சுன்றாதீங்க. மனைவி ரொம்ப படுத்தினா தனம் சம்பாதிக்கிறதுக்காக அவர் அனுப்பினா கிருஷ்ணனிடத்துன்னு சொல்றது என்னமோ காரணம் என்னமோ அப்படிதான் இருக்கே ஒழிய அப்படி அவள் அனுப்பியிருந்தாருந்தா தெய்வம் வாங்கிக்காது. குச்சேலர் கட்டி அணைச்சாலே போதும்னு சொல்லியிருக்கோம் தெய்வம். இங்க தெய்வம் கை நீட்டி கொண்டா கொண்டான்னு கேட்க ஒரு மறைக்க கடைசியில பகவான் பிடிச்சு இழுக்கிறான். சில இடங்கள்ல அது பிடிச்சு இழுக்கும்போது பிரிஞ்சு கொட்டிடுத்து கீழே பகவான் அதுலேருந்து ஒரு பிடி எடுத்து அவளாச்சு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. குச்சேல உபாத்தியான வரைக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணலீலால எங்கேயுமே பகவான் எனக்கு அவள் பிடிக்கும்னு சொன்னதே இல்லை. எல்லா இடத்துலையுமே வெண்ணைய பிடிக்கும் வெண்ணைய பிடிக்கும் வெண்ணைய பிடிக்கும், தயிர் பால் மோர் வெண்ணெய் ஸ்திரீகள் இவ்வளவுதான். இதை தவிர அவள் பிடிக்கும்னு ஒரு இடத்துலையும் சொல்லாத கிருஷ்ணன் சுசீலாவுடைய பக்தி சுதாமாவுடைய பக்திக்கு இந்த அவளை வாங்கிட்டான். சகல கோடி ஜீவர்களும் திருப்தி ஆகட்டும்னு சொல்லி அழகா சாப்பிட்டான். 2வது படி எடுத்து சாப்பிடும்போது ருக்மிணி கையை பிடிச்சிட்டா. பிரபோ இதுவே திருப்திக்கு ஜாஸ்தி போதும், ஏற்கனவே சகல விதமான ஐஸ்வர்யங்கள் போயாச்சு, அடுத்தபடி சாப்பிட்டெல்லாம் நானே தொடப்பம் எடுத்துன்னு அவத்துல வேலைக்காரியாத்தான் நிற்கணும். அடுத்த சித்தி அவ்வளோதான், எல்லாம் கொடுத்தாச்சு, இனிமேல் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை.
உம்முடைய சந்தோஷத்தை எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்திதி நீரும் நானும் அவ ஆத்துல போய் வேலைக்காரன் வேலைக்காரியா கண்ணன் என் சேவகனா இருக்கணும். இவ்வளவுதான்ட்டாளாம். பகவான் போதும்னு சொல்றியா? தாயார் சொன்னாலாம், போதும்னு சொல்றேன்னா தனம் போதும்னு சொன்னேன், பக்தியை நிறைய கொடுங்கோ. ஏன்னா நிறைய தனம் கொடுத்து பக்தியை இழந்துட்டார்னா சுகம் இல்லை. வாழ்க்கைக்கு சரீரத்துக்கு என்ன தேவை அந்த தனம் கொடுங்கோ, பக்தியை நிறைய கொடுங்கோ, தனம் இது போதும். அவருடைய இந்த ஜென்மாவுக்கு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு என்ன வேணுமோ, அவர் நித்தியம் உங்களை சுகமா தியானம் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல வேண்டாம், போதும் பிரபு, பக்தியை நிறைய கொடுங்க, இது தனம் வேண்டாம். தாயார் அழகா தடுத்தா. தாயார் தடுக்கிறவள் இல்லை, பக்தியை தடுக்கிறவள் இல்லை. அழகா கொடுத்தாச்சு, இவர் வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. சுதாமா ராத்திரி இருந்தார், அடுத்த நாள் கிளம்புறார். பகவான் ஒரு வார்த்தை பேசலாம், ரொம்ப அழகா. உங்களுக்கு தனத்து மேலாம் ஆசையே இல்லை, கேட்கறதுக்கு வாய்ப்பே எல்லாம் பண்ணிடுவான். உனக்கு தனத்து மேலாம் ஆசையே கிடையாது, நீர் ஒன்றும் கேட்க மாட்டேன், நீர்லாம் சுதர்மத்தை ஒழுங்கா பண்ற பிராமணர் எல்லாம் வச்சனம் எல்லாம் பேசினா கிளம்பியாச்சு. ஆச்சரியமா சுதாமா வாசல் வரைக்கும் வந்துட்டார். போறார். போகும்போது சுதாமா, இந்த மதுர துவனி, அவன் கூப்பிடறதே ஒரு அழகு. அவ்வளவுதான், உருகிடுவேள். கேளுங்க, ஒரு தடவையாவது அவன் நம்மளை கூப்பிடட்டுமே. ஜென்மா போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நம்முடைய பெயரை சொல்லி வைகுண்டபதி பெருமாள் கூப்பிடணுமே, என்னன்னு கேட்போமே. தோத்து போயிட மாட்டாள். நஷ்டம் இல்லை, கஷ்டம் இல்லை, சுக்கம் சுக்கம், ஆனந்தம், பிரம்மானந்தம். எத்தனையோ பேர் கூப்பிட்டாச்சு. போஸ்ட்மேன்லேருந்து கொரியர்காரன் வரைக்கும் கூப்பிட்டாச்சு, எல்லாரும் கூப்பிட்டாச்சு. ட்ரெயினில் டிடிஆர் வரைக்கும் நம்ம பேரை கூப்பிடுறோம். என்ன சுகத்தை கண்டோம்? ஒன்றும் இல்லை. ஒன்றும் மணி ஆர்டர் வந்திருக்கு, கொரியர் வந்திருக்கு, டிக்கெட்டை கொண்டாங்க, இவ்வளவுதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. தெய்வம் கூப்பிட வேண்டாமா? பள்ளிக்கூடத்தை வாத்தியார்லேருந்து அப்பா அம்மாலேருந்து தாத்தா பாட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்காரங்களே எல்லாரும் கூப்பிட்டாச்சு. ஒரே ஒரு வேளை ஒரு தடவையாவது தெய்வம் நம்ம பேரை சொல்லி கூப்பிட வேண்டாமா? அவன் ஒரு தடவை நம்மளை கூப்பிடனா 1000 கோடி தடவை நீங்கள் அவன் பேரை சொல்லணும். சொன்னால் கூப்பிடுவான், சொன்னா கூப்பிடும். அந்த மாதிரி சொல்லணும். துருவன மாதிரி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு புலம்புங்கோ. இங்க துருவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு புலம்புற சமயத்துல அங்க தெய்வம் துருவன் 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 அவன் ஜபிக்கிறான். நீங்க பகவன் நாமத்தை ஜபிக்க பகவான் உங்களுடைய பெயரை ஜபிக்கிறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க 5 வாட்டி ஜபிச்சா அவன் 5 வாட்டி சொல்றான், அவ்வளவுதான். துருவன் 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 அவன் ஜபிச்சென்றான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். ஆச்சரியமா சுதாமா திரும்பி பார்த்தார், கையை கூப்பிண்டு, பிரபு என்ன? ஒண்ணும் இல்லை, ஒரு தடவை உங்களை பார்க்கணும்னு தோணித்து, போயிட்டு வாங்க. அழகாக அனுப்பியாச்சு. ஒரு வண்டியில் கொண்டு விடப்படாதா? எப்படி வந்தாலும் அப்படியே அனுப்புறது தெய்வம். சத்தியம் அப்படிதான். கோவிலுக்கு நித்தியம் வந்துட்டு போயிட்டு இருக்கேன், என்ன நடக்கிறது வாழ்க்கையிலன்றல நீங்கள் வந்துட்டு போகும்போது பெருசாக தெரியாது, போன பிறகு தான் தெரியும். தெய்வம் கண்ணதற்கு அள்ளி கொடுக்காது, கிள்ளி கொடுக்காது, நமக்கு தெரியாமலேயே பெருசாக கொடுக்கறது. நித்தியம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சு? நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், கீழே விழுந்தேன், கால் உடஞ்சது அப்படின்னு சில பேர். கோவிலுக்கு போனால் அதுக்கப்புறம் தான் கால் உடஞ்சதுன்னு. கோவிலுக்கு போனால் அன்றைக்கி உசுரே போய் தொலைஞ்சிருக்கும், ஜாக்கிரதை. அன்றைக்கி கோவிலுக்கு போனேலோ ஏதோ கால் உடஞ்சி பகவான் படுக்க வச்சு வீட்டில் இருக்க 4-5 பேர் உங்களுக்கு சுசுரூஷை பண்ண வச்சு நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி என் நாமத்தை ஜபின்னு டைம் கொடுத்துருக்கான். அன்றைக்கி கோவிலுக்கு போகலையோ தலையே போயிருக்கும். தெய்வத்துடைய விஷயத்தை சரியா புரிஞ்சு என்ன பண்ணிது என்ன பண்ணலை, என்ன பண்ணலை, தெய்வம் நிறைய பண்ணிருக்கு. அழகா அவன் பார்த்தான், அந்த பார்வையை வாங்கின. ஏன் இப்படி பார்த்தான், ஏன் இப்படி பார்த்தான், ஏன் இப்படி பார்த்தான், இதையே நினைச்சுண்டு ஊருக்கு வந்துட்டார். அங்க ஊரே மாறிடுத்து. இவர் வீடு மட்டும் இல்லை, ஊரே மாறிடுத்து. அங்க பார்த்தா யாரோ ஒரு பெரிய பணக்காரி அழகி அழகா வந்து இவளை சேவிச்சார். அவ பாட்டுக்கு நன்னா இருமான்னு சொல்லிட்டா. உடனே ஐயோ நான் உங்க ஆத்துக்காரி அப்படின்ட்டார். அப்புறம் தான் அவளுக்கு தெரிகிறது, ஐயோ என்னாச்சு இப்படி மாறிட்டியே? அவள் சொன்னா எல்லாம் கிருஷ்ணா அனுக்கிரகம். என்ன ஆச்சு? நீ அந்த பக்கம் போனேன், இந்த பக்கம் வந்தா ஊரையே மாத்திட்டான். இப்போ சுதாமா கதறார், பிரபு இதுக்கு தான் வாசல் வரைக்கும் வந்தவனை கண்ணால் பார்த்து கூப்பிட்டு சுதாமானு கூப்பிட்டியாடா? கையில் கொடுத்தா கொஞ்சமாக இருக்கும், வண்டியில் கொடுத்தா கொஞ்சமாக இருக்கும்னு கண்ணிலேயே ஒரு பார்வை பார்த்து எல்லாத்தையும் கொடுத்து தொலைச்சியா? பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணம் சதே தியான மங்களம். கண்ணால் பார்த்தே கொடுத்துடுறான். திருப்பதி பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறோம், பெருமாளை ஒன்றும் 5 மணி நேரம் பார்க்கறதுல, அவ்வளோதான், ஜரகண்டி தான். ஆனால் அந்த ஒரு க்ஷணத்தை அவன் பார்த்துடுறானே, அந்த ஒரு சந்தோஷம் சுகம். நம்ம எவ்வளோ நேரம் அவனை பார்த்தோம் இல்லை, அவன் நம்மளை பார்த்தானா, இது ஒன்று தான் பிராதானியம். அந்த மாதிரி அந்த சுதாமா ஆச்சரியம். கடைசி வரைக்கும் அந்த தனம் வந்தும் கூட சுதாமா மாறவே இல்லை.
நல்லா ஆடை உடுத்தினார், நல்லா சாப்பிட்டார். ஆனாலும் கிருஷ்ணன் தன்னுடையதான குருகுல வாசத்துல எந்த சுதாமாவை பார்த்தானோ அதே சுதாமாவைத்தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அதுதான் சுதாமா சரித்திரத்துல விசேஷம். அந்த சுதாமா ஒரு அவல் பொரிய கொடுத்தார். அவல் பொரியை ஈந்தேனோ, பல வருஷங்கள் கழிச்சு பார்க்கிற ஒரு கிருஷ்ணனுக்கு அவள் கொண்டு கொடுக்கணும்னு ஒரு சுதாமாவுக்கு தோணித்து, நித்தியம் பார்த்துட்டு இருக்கிற வைத்தமானது பெருமாளுக்கு ஒரு தாமர புஷ்பத்தை கூட கொண்டு கொடுக்காத மகா பாபின்னா. சரி, தாமர புஷ்பம் கூட வேண்டாம், துளசி செடி தான் அங்கங்கே இருக்குமே, ஒரு துளசி அலையை கொண்டு போயிட்டு பட்டர்கிட்ட கொடுத்து, பெருமாள் சேர்த்துருங்கோளே, எனக்கு இன்னி வரைக்கும் சொல்றதுக்கு புத்தி வரலையே, எந்த விதத்துல நான் வசத்தி அவள் பொரியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, நான் எல்லா விதத்திலையும் தாழ்ந்தவள், முசல் புழுக்க வரப்பில கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, என்ன போய் திருக்கோளூரை விட்டு போக வேண்டாம்னு சொல்றே, நியாயமா? சுவாமி ராமானுஜர் இப்ப பார்த்தா பலராமனா நிற்கிறார். ஏன்னா இப்ப கிருஷ்ணாவதாரம் சொல்லி ஆச்சுல உடனே பலராமனா நிற்கிறார். கையில் இருக்க ஸ்ரீதண்டம் கலப்பையா இருக்கு, கண்கள்ல ஆனந்த பாஷம். ஆமாண்டி, கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவர் சுதாமா. கிருஷ்ணனுக்கு சுதாமாவை இத்தனை தூரம் பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம், குருகுல வாசத்துல படிச்சவர். சத்குரு அடையாளம் தான் தெய்வ அனுகிரகத்துக்கு பூரணமா கிடைக்கிறதுக்கு வழி, வேற ஒன்றும் வழி கிடையாது. சுதாமாவுக்கு ஒரே ஒரு அடையாளம், சாந்தீபனி குருகுலத்துல வாசிச்சவர். உங்க குருவுடையதான அடையாளத்தை கொண்டுதான் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம். குரு இல்லாம தெய்வ அனுகிரகம்லாம் மறந்துடுங்க, கிடைக்காது. குரு சத்குருநாதனுடைய பிரேம கிருபா கடாட்சம் ஆச்சரியம். அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் ஒரு கிருபை பண்ணார். இப்ப கூட கெட்டு போகலடி, ஒரு முடக்கு தாமிரபரணி ஜலத்தை கொண்டு போய் வைத்தமானது பெருமாளுக்கு கூட மோட்சத்தையே கொடுப்பார்னு ஒரு பார்வை பார்த்தார். உடனே பெண் பிள்ளை அசந்து போன அடுத்த விஷயம் சொல்லிட்டா, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. கிருஷ்ணாவதாரம் திரும்ப ஒரு ராமாவதாரம். ஏன்னா அவளுக்கு சுகமா இருக்கு, ஒரு லக்ஷ்மணன், ஒரு பலராமன், ஒரு ராமானுஜன் மாத்தி மாத்தி பார்க்கல, அவளுக்கு ஒரு குஷி. ஆச்சரியமா இவளை பார்க்கும் பொழுது ராமானுஜனா பார்க்கிறார், விஷயம் சொல்லும் பொழுது லக்ஷ்மணனா பலராமனா மாறின் இருக்கார். முன்னாடி சொல்லும் பொழுது அவள் பொரியை ஈந்தேனோ குச்சேலரை போலே. அடுத்த வாக்கியம் சொல்றா, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. ஒருத்தர் அவள் பொரிய கொடுத்தார், அதையும் வாங்கின்றான். அதே பகவான் ராமனா இருக்கும் பொழுது தண்டகாரத்தை அலைஞ்சின்னு இருக்கான். ஆச்சரியமா 14 வருஷ கால பரியந்தம் வனவாசம்னு தானே சங்கல்பம் பண்ணி நாட்டை விட்டு கிளம்பினான். அழகா ஆரண்யத்துக்கு வந்தான். எல்லா ரிஷிகள் ஆசிரமத்திலையும் தங்குறான். சில இடங்கள்ல 5 நாள், சில இடங்கள்ல 1 வாரம், சில இடங்கள்ல 2 வாரம், சில இடங்கள்ல 3 வாரம், சில இடங்கள்ல 3 மாசம். ரொம்ப அழகா சொல்றார் வால்மீகி மகரிஷி. ஒவ்வொரு ஆசிரமத்தையா தங்கி தங்கி தங்கிட்டு அதன் பிறகு திரும்பியும் சுதீஷ்ணனுடைய ஆசிரமத்துக்கு வர, அவர் நம்ம என் குரு இருக்கார் அகஸ்தியர், அவரை பார்க்க போலாம், வரலாம். ஓ எப்படி வழி பகவான் கேட்டா, அழகா சொல்லி கொடுத்தா. நேர அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போறான் பகவான். அப்ப கூட லக்ஷ்மணன் மூலமா தூது அனுப்பி அகஸ்தியருடைய சிஷ்யத்தை சொல்லி அதன் பிறகு பகவான் அற்புதமா அகஸ்தியரை பார்க்கிறான். அகஸ்தியர் ராமனை பார்த்த உடனே இவன் தெய்வம் மனுஷ ரூபேனன்னு தெரிஞ்சு படுத்தவருக்கு. பகவானுடைய லீலா ரகசியம் எல்லாம் தெரிஞ்சவர். அதனால பகவானுக்கு சகாயமா இருக்கட்டும்னு சொல்லி பத்திரமா இருக்கிறதான தனுசு, அம்பரா தூணி, இது ரெண்டத்தையும் பகவானிடத்துல கொடுக்கிறார். ஏ ராமா, மந்திரபூர்வமா இந்த வில்லையும் இந்த தனுசுடைய அம்பரா தூணியையும் உன்னிடத்துல தரேன், நீ வாங்கிக்கோ. துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனத்துக்கு இது உனக்கு சகாயம் பண்ணுண்டா அப்படின்னு சொல்ல, பகவானும் உங்களுக்கு அது சந்தோஷம்னா வாங்கிக்கிறேன். இத்தனைக்கும் சத்திரியன் கை நீட்டி வாங்கக்கூடாது, தர்மம். பகவான் அதுதான் குகனிடத்துல சொல்றான், நான் வாங்கிக்க மாட்டேன், இது எனக்கு தர்மம் இல்லைன்றான். ஆனா அதே பகவான் ஒரு சத்குரு அகஸ்தியர் கொடுத்தா வாங்கிக்கிறேன்னு கை நீட்டுறான். ஆச்சரியமா அற்புதமா அதி விசேஷமா அகஸ்தியர் கொடுக்க பகவான் ஜோர ஆயுதங்களை எல்லாம் ஸ்வீகரிச்சுட்டான். அகஸ்தியர் கண்கள்ல ஆனந்த பாஷம். அதுக்காகவே பல வருஷங்களா சர்வ ஜாங்கிரதியா தியானம் பண்ணி தபசு பண்ணி நாம ஜபம் பண்ணி பகவத் ஸ்மரணையோட ஜாகிரதையா வச்சிருந்தார். அது பகவானிடத்துல திரும்ப ஒப்படைச்சுட்டான். பகவானுக்கும் பரம சந்தோஷம். அழகா வாங்கி வச்சுன்னு விட்டான். அதன் பிறகுதான் ராவணன் சீதையை தூக்கிண்டு போனது முதற்கொண்டு எல்லாமே
அதன் பிறகுதான் ஜடாயுவை பார்த்தது, பஞ்சவடிக்கு பிரயாணம் பண்ணது, எல்லாமே அப்புறமா தான் இருக்கு. கரதூஷ்ணாதிகள் வதம் நிறைய இருக்கு. அகஸ்தியர் ஆச்சரியமா பகவானுக்கு அற்புதமா அஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தார். தெய்வம் என்ன சமயத்துல எது தேவையோ அதை யார் மூலமா வாங்கிக்கணுமோ அதை வாங்கிக்கணும். இதை கொடுத்தாதான் தெய்வம் ஏத்துக்கணும்னு இல்லை, நீங்க எதை கொடுத்தாலும் தெய்வம் ஏத்துக்கிறது. ஆனா அன்போட, பிரீத்தியோட, ஸ்ரத்தையோட, வினயத்தோட கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன வஸ்து கொடுக்கிறேன்னு முக்கியம் இல்லை, எப்படி கொடுக்கிறேள். கண்டாகர்ணன் பிசாசு பணத்தை கொடுத்தது, குச்சேலன் அவல் பொரிய கொடுத்தார், அகஸ்தியர் அஸ்திரங்களை கொடுக்கிறார். தெய்வம் எல்லாத்தையும் வாங்கின்றது. ஏன்னா அவளுடைய ஸ்ரத்த ரொம்ப முக்கியம், வினயம் ரொம்ப முக்கியம். தெய்வமே உனக்கு கொடுக்கும்படியான ஒரு ஸ்திதியில என்ன வச்சிருக்கியடாப்பா, நீயும் நான் தர்றதை வாங்கிக்கிறியடான்னு சந்தோஷமா பிரார்த்தனை பண்ணிட்டு கொடுத்தோம்னா தெய்வம் வாங்கிக்கிறது. அந்த மாதிரி ஆச்சரியமா அவள் ராம அவதார விஷயத்தை சொல்லிட்டான். அகஸ்தியர் அற்புதமான ஒரு ரிஷி, அதி விசேஷமானவர், பெரிய பலவான், குருமுனிதான், ஆனாலும் கடலையே குடிக்கிற அளவுக்கு பலவான், அற்புதமான ஒரு ரிஷி. அந்த மாதிரி ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. அந்த அகஸ்தியர் விஷயம் சொல்லும் பொழுது சுவாமி ராமானுஜர் திரும்பவும் பார்த்தா லக்ஷ்மணனா இருக்க. ஏன்னா ராம விஷயமாச்சு. அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு ராமச்சந்திரமூர்த்தி நீ காட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன சமயத்துல கூட சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு அவனுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணி, அண்ணா நீங்களும் சீதா பிராட்டியும் சந்தோஷமா இருங்கோ, நான் உங்களுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் பண்றேன்னு சொன்ன லக்ஷ்மணன். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக, அற்புதமான ஒரு கைங்கரிய ஸ்ரீ லக்ஷ்மணனுக்கு இளையாழ்வார்னு சொல்லுவார். அற்புதமா அந்த லக்ஷ்மணனா இவர் காட்சி கொடுத்தார். பெண் பிள்ளைய பார்த்தார். அவல் பொரிய கொடுத்தாலும் தெய்வம் வாங்கி கொண்டி, ஆயுதங்களை கொடுத்தாலும் வாங்கி கொண்டி, நீ ஒரு புஷ்பத்தை கொடுத்தாலும் வாங்கிக்கும், எதுவுமே இல்லையா ஒரு சொட்டு கண்ணீரை கூட, அதை கூட வைத்தமானது பெருமாள் வாங்கிப்பார். உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு பத்திரம் இல்லையா, புஷ்பம் இல்லையா, பழம் இல்லையா, கொடுக்க ஒரு மடக்க ஜலம் இல்லையா, கண்ணில் கண்ணீர் இருக்கு, அதை கூட, அதுவும் இல்லையா, மனசை கொடு. சரி அதுவும் இல்லையா, அவங்ககிட்ட எது எந்த காமம் இருக்கோ, எது அதிகமாக கோபம் இருக்கோ அதையாக கொடுத்துரு, எதையோ ஒன்று கொடுத்துடுங்க. கொடுக்கறது நல்ல வஸ்துவே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இல்லை கேவலமான ஏதாவது இருக்கா அதையாவது தெய்வத்தை கொடுத்துருங்க, அப்படி கூட முக்தி அடையலாம். உங்கள்கிட்ட இருக்க கேவலத்தை தெய்வத்திடத்தை கொடுத்துருங்க போதும். என்கிட்ட ஒன்றும் இல்லைடா, என்கிட்ட காமம் தான் இருக்கு, இந்தா வாங்கிக்கோ. ஸ்ரீரங்கத்தில் அப்படிதான் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பகவான் வரா, திருவீதி உலா வரா, நம்பெருமாள் எல்லாரும் என்னென்னமோ வச்சுட்டு இருக்கா கையில. பகவானுக்கு திருவீதி பெருமாள் வந்தார்னா வத்தலை பாக்கு பழம் எல்லாம் வச்சு புஷ்பம் எல்லாம், இவர் ஒண்ணுமே இல்லாமல் நிற்கிறார். நம்பெருமாள் எல்லாருக்கிட்டையும் அவள் கொடுக்கறதெல்லாம் வாங்கி திரும்பி அவளுக்கே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கார். இவர் இடத்துல வந்தார், இவர் கையில ஒண்ணும் இல்லை, கையை கூப்பி நிற்கிறார். நம்பெருமாள் பார்க்குறேன், ஏண்டா கஷ்டப்பட்டு உங்க ஆத்து வாசல்ல வந்து நிற்கிறேன், உன் வீட்டு வாசல்ல வந்து எனக்கு எதாவது தரப்படாதா? இவர் சிரிக்கிறார், நான் என்ன கொடுக்கறது, உங்ககிட்ட என்ன இல்லை, உங்ககிட்ட இல்லாத ஏதான ஒன்று சொல்லு, நான் தரேன். அப்படியே நான் ஏதான வெத்தலை பாக்கு பூ பழம் கொடுத்தாலும் அதுவும் நீ சிருஷ்டிச்சது உன் வஸ்துவை உங்ககிட்ட கொடுக்கறதா ஓ. உடனே நம்பெருமாள் சிரிச்சார். அதாவது சிலாரூபம் அர்ச்சாவதார மூர்த்தி வேஷத்தையும் விட்டுட்டு பிரத்யட்சமா பேசுறார். அப்போ ஒன்றும் தரமாட்டியாடா? உடனே அவர் சிரிச்சார். உன்கிட்ட ஒன்றும் இல்லை, அது என்கிட்ட படுத்துறது, அதை கொடுக்கற வாங்கிக்கோ. பகவான் கேட்டா, நீ தான் சொன்னியடா எல்லாம் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட என்ன இல்லை நீ கொடுக்கறதுக்கு? நீ கோபிகள்கிட்ட மனசை கொடுத்துட்டேன், அது உன்கிட்ட இல்லை. என்கிட்ட மனசு படாத பாடு படுத்துறது, என் மனசை உன்கிட்ட கொடுத்துடுறேன், நீ பத்திரமா வச்சுக்கோ. உனக்கு மனசு இல்லாத குறையும் வேண்டாம், எனக்கு மனசு இருக்கிற குறையும் வேண்டாம். எனக்கு இருக்கேன்னு குறை, உனக்கு இல்லையேன்னு குறை, இதை கொடுத்துடுறேன் அப்பாடான்னு இருந்துட்டான். பகவான் சிரிச்சுட்டே அவர் மனசை வாங்கிட்டு போனான்னு கணக்கு. மனசையாவது கொடுங்க. பகவானே கீதையில தான் சொல்றான், மையேவ மன ஆதஸ்துவ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்துவம் ந சம்சயக. 12வது அத்தியாயம் பக்தி யோகத்தில் சொல்றான், மனசையும் புத்தியும் என்கிட்ட கொடுத்துரும். மையேவ மன ஆதஸ்துவ மயி புத்திம் நிவேஷய.
மனசை என்கிட்ட கொடுத்துரு, புத்தி என்கிட்ட கொண்டு நிலை நிறுத்திரு, போதும். வேற எதுவும் கேட்கறது தெய்வம் எதுவுமே கேட்கறது இல்லை. கையை கூப்புங்க, அது போதும். நான் அசக்தன்னு ஒத்துக்கோங்க, அது போதும். அதனால ஹே பெண் பிள்ளை, நீ உன் மனசை கொடுத்துடு. இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்படுறிய அந்த ஆசையை தெய்வத்துக்கிட்ட கொடுத்துட்டு கண்ணால பார்த்து. உடனே அவள் சிரிச்சா. அடுத்த வார்த்தை சொல்லிட்டான், அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போல. ஒரு ராம விஷயம், ஒரு கிருஷ்ண விஷயம். பெரியாழ்வார் திருமழில் ஒரு இடத்துல 10 பாசனங்கள் உண்டு. உந்தி பரத்தல். அதுல ஒருத்தி ராமனுடைய பெருமையை பேசுவா, இன்னொருத்தி கிருஷ்ண பெருமையை பேசுவா. மாத்தி 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 ராமனா கிருஷ்ணா, ராமனா கிருஷ்ணா, ராமனா கிருஷ்ணா. பட்டி மண்டபம் மாதிரிதான். யார் வசதின்னு கடைசியில் சொல்லுவார், ராமனும் வசதி கிருஷ்ணனும் வசதியும் முடிச்சுட்டு போயிடுவார். அது வரைக்கும் அப்படி ரொம்ப டென்ஷனாக இருக்கும். கடைசி பாசனம் வாசிச்சிட்டோம்னா ஒரு ராமனும் கிருஷ்ணனும் ஒன்று தான், முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆச்சரியமா ஒரு ராம விஷயம், ஒரு கிருஷ்ண விஷயம், ஒரு ராம விஷயம், ஒரு கிருஷ்ண விஷயம். அற்புதமாக அந்த குழந்தைக்கு மம்மு ஊட்டினா அம்மா குருவா, அப்பா குருவா, அம்மா குருவா, அப்பா குருவா மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். அதே தான், ஒரே வாய் தான், அதுதான் சாப்பிட்றது. ஆனால் சொல்கிறது மட்டும் அம்மா குருவா, அப்பா குருவா. அந்த மாதிரி இவளும் புலம்பல் எல்லாமே பக்த விஷயம்தான். தவாள மாதிரி இல்லையே. ஆனால் ஒன்று ராமாயணம், ஒன்று பாகவதம், மாற்றி மாற்றி புலம்புறான். அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. ஒரு தேரோட்டி என்னமோ தொடர்ந்துக்கெல்லாம் சனாதனமான இந்து தர்மத்துல ஜாதி பேதம் இருக்கு, எல்லாரையும் அடக்கி வச்சிருக்கா. பொய் பேசி தொலைகிறா, சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக. எந்த இடத்துலையுமே சனாதனமான தர்மம் அப்படிலாம் இல்லை. யாரோ ஒரு 5 பேர் தப்பு பண்ணான்றதுக்காக சனாதனமான தர்மமே மோசம்னா உளறல். ஆச்சரியமானவர் ஒரு சஞ்சயன், அற்புதமான ஒரு சஞ்சயன், ஒரு தேரோட்டி, தேரோட்டவர் தான். ஆனா அந்த சஞ்சயனும் திருதராஷ்டிரனும் ஒரே குருகுலத்துல ஒன்னா படிச்சவர். இது மகாபாரதத்துல காண கிடைக்கிறது. நாட்டை ஆளக்கூடிய ராஜனும் அவனுக்கு தேரோட்டக்கூடிய தேரோட்டியும் ஒரே குருகுலத்துல ஒன்னா படிச்சவர்கள் காண கிடைக்கிறது. சும்மா என்னமோ கதை கட்டி விடப்படாது. சனாதனமான இந்து தர்மத்தை பத்தி யாரா தப்பா வளருனா கேட்டு இருக்காதீங்க. இனிமேல்லாம் 4 கேள்வி எதிர்த்து கேளுங்க, தப்பே கிடையாது. இந்து தர்மம் என்னைக்குமே குறையில்லாத ஒரு தர்மம். பகவான் எப்படி குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனும் அதே போல சனாதனமான தர்மமும் குறையில்லாதது. அவ மனசுல இருக்க அகம்பாவம், பொறாம, என்ன பண்ணாலும் இந்த தர்மம் நன்னா இருந்து தொலைறதேன்னு வைத்தறிச்சல இல்லாததையும் பொல்லாததையும் பழியுமா சொல்லி தொலைகிறான். பாவத்தை சம்பாதிக்கிறான். சத்தியத்தை சொல்றோம். சனாதனமான தர்மம் அற்புதமானது, அதி விசேஷமானது. 2 பேரும் ஒன்னா படிக்கிறார். இந்த சஞ்சயன் தேரோட்டியா இருக்கார். சமயத்துல திருதராஷ்டிரனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மந்திரி மாதிரியும் பேசுறார். ரொம்ப பல இடங்கள்ல சஞ்சயனுடைய பிரபாவம் மகாபாரத ரொம்ப ஆச்சரியமா காண கிடைக்கிறது. பாகவத்ல காண கிடைக்கிறது. சும்மா இல்ல, சஞ்சயர்லாம் அற்புதம். அந்த சஞ்சயன் ஒரு சந்தர்ப்பத்துல திருதராஷ்டிரன் சஞ்சயனத்தான் தூது அனுப்புறான். பகவானிடத்துல பஞ்சபாண்டத்துல தூது அனுப்புறான். அப்ப பகவான் கிருஷ்ணன், சத்யபாமா, திரௌபதி, அர்ஜுனன் எல்லாரும் ஒரு இடத்துல தங்கியிருக்கா. திருதராஷ்டிரன் தன்னுடைய தூதுவனா சஞ்சயன் அனுப்புறான். சஞ்சயன் வரான். வாசல் பகவான் சொல்லியிருக்கான் சேவகர்கள்கிட்ட, யார் வந்தாலும் உள்ள விடாதீங்க, என்னிடத்துல கேளுங்கோ, நான் சொன்னாதான் உள்ள விடணும், முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், அதனால எந்த காரணமும் யாரும் உள்ள விடப்படாதுன்னு பகவான் உத்தரவு போட்டு உட்கார்ந்து இருக்கான். அப்ப சஞ்சயன் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சேவகர்கள் வந்து உள்ள சொல்றார். உடனே பகவான் சிரிச்சான். சஞ்சயனா? நம்ம சஞ்சயன்? பகவானே சொல்லுவான், நம்ம சஞ்சயனை வர சொல்லு, வர சொல்லு. நம்ம இருக்கிற இருப்பை பார்த்தா சந்தோஷப்படுறவன். அதே அடுத்த வாக்கை நமக்கு பிடிக்காத வாக்கேட்டா அவன் நெஞ்சு நொந்து போகும்படியா பதில் சொல்றவன். அதனால நம்ம சஞ்சயனை, தெய்வம் சொல்ற ஒரு தேரோட்டி நம்ம சஞ்சயனா வர சொல்லு, வர சொல்லு. அப்ப ஒரே கட்டிலேயே கிருஷ்ணன், அர்ஜுனன், சத்யபாமா, திரௌபதி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காளாம். காலெல்லாம் நீ ரொம்ப விஸ்ராந்தியா, கொஞ்சம் கூட கவலைப்படாம. அர்ஜுனன் கால் மேல பகவான் கால் நீட்டின்னு இருக்க, பகவான் ஒரு கால் மேல அர்ஜுனன் கால் போட்டுன்னு இருக்க, திரௌபதி சத்யபாமால ஒருத்தர் காலை நீட்டின்னு இருக்க, 4 பேரும் ஒரு கட்டில உட்கார்ந்து இருக்காங்க. இந்த சஞ்சயன் தனக்கு வேண்டப்பட்டவன், அதனால சஞ்சயனை உள்ளவான்னுட்டான். மாத்திலே கவனிக்கலாம், வீட்டில் இருப்போம். இப்பெல்லாம் கதவு வழியா உள்ளேந்து வெளில பார்க்குற மாதிரி லென்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கதவெல்லாம் திறந்துலாம் பார்க்கவே வேண்டாம். கடைசி வரைக்கும் எப்படிலாம் நம்மளை தனியாக பிரிச்சுக்க முடியும், நல்லா பிரித்து வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் யாரோ திருடன் வந்துடுவான், கொள்ளையடிக்க வந்துடுவானே ஒரு பெரிய பயம் நமக்கெல்லாம். அந்த மாதிரி லென்ஸ் வழியாக காலிங் அடிச்சா லென்ஸ் வழியாக பார்ப்போம். எல்லாரும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். அவளுக்கு எப்படி வசதியோ கீழே படுத்துட்டு சோஃபா மேலே காலை நீட்டின்னு படுத்துட்டு இருப்போம்.
என்னமோல ஒவ்வொரு பக்கம் காலனி ரொம்ப விசிராந்தியா, நம்ம வீடு தானே, நம்ம மனுஷர்கள் தானே. உடனே காலிங் பெல் அடிச்சா உடனே யாரா ஒருத்தர் போய் பார்ப்பா, அப்படி லென்ஸ் வழியா பார்த்துட்டு சொல்லுவான் நம்ம மனுஷன். அப்ப இருக்கிற பொசிஷன் அப்படியே இருப்போம். இதே வேற யாரா வரா, கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரா, அவ்வளவு தூரம் நம்மளுடைய பரிச்சயம் இருக்கு, ஆனாலும் நம்ம இருக்கிற இருப்பெல்லாம் அப்படியே ஏத்துக்கிறவா இல்லை. அப்படியா ஒரு வருஷம் கடற்கடன் எல்லாம் தயாராகிடுவோம், எல்லாம் எடுத்து போட்டு அப்படியே சமத்தா எல்லாம் சேர் அப்படி உட்காந்துருவோம். எல்லாம் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இல்லை வேற தானே பண்ணிட்டு அவளை ரொம்ப சமத்த அவாவை காரியத்தை பண்ணிட்டோம். அப்புறமா பொறுமையா கதவை திறப்போம், அப்புறம் உள்ள வருவோம். இதே நம்ம மனுஷன் அவாளா வர சொல்லு, நம்ம படுத்துட்டே சோபா மேல காலண்டு வா 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 வா, இப்பதான் வழி தெரிஞ்சுதா, சாப்பிட்டியா, தூங்கினியா, நல்ல வெயிலையே கிளம்பி வந்த, நம்ம எந்த நிலைமையில இருக்கோமோ அந்த நிலைமையில இருந்துட்டு பேசுவோம். அந்த மாதிரி தெய்வத்துக்கு சஞ்சயம் நெருக்கமா, அது ரகசியம் பேசிட்டு இருக்கா, யுத்த ரகசியம். அதுவும் கிருஷ்ணன் தன்னுடையதான நியமங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, நீதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அர்ஜுனன் கேட்டு இருக்கா, சக்கா இவா என்ன பேசுறாளோ அந்த டாபிக்கை கூட மாத்தலையும். சமயத்தை பிடிக்காத யாராவது டக்குன்னு டாபிக்கை மாற்றிடுவோம். யாராவது 2-3 பேர் பேசிட்டு இருப்போம், எங்க திருக்கடை ஓரத்தில் எங்க கடையில் பார்த்துருப்போம், ரொம்ப பிடிச்சவர் 3 பேர் பேசிட்டு இருப்போம். இந்த 3 பேருக்கு தெரிஞ்சவ யாராவது ஒருத்தர் வருவா, ஆனா அவ அவ்வளவு தூரம் நம்மள மாதிரி ரசமுடையவர்களா இருக்க மாட்டான், நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டோம். போனா போறோம்னு பார்த்தா சிரிச்சு வைக்கிற கூட்டம் ஒன்று இருக்கு. உடனே அவ வந்த உடனே கடகடன் பேசுற விஷயத்தையே மாத்திட்டு பேசி போயிட்டு இருப்போம். அவ என்னமோ நம்ம அதை பத்தி பேச நினைச்சு அவ போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம திரும்பி நம்ம என்ன விஷயம் பேசினோம் அந்த விஷயத்தை பேசுவோம். அந்த மாதிரி இல்லாம இங்க தெய்வம் தான் என்ன விஷயத்தை பேசிட்டு இருந்தானோ அதே விஷயத்தை அப்படியே அர்ஜுனிடத்துல பேச, எந்த ஸ்திதியில இருந்தானோ அதே நிலைமையிலேயே இருக்க சஞ்சயன் வந்து பகவானை பார்த்து ஆனந்தத்தை தலைக்க அவன் தூது வந்த விஷயத்தை சொல்ல, பகவானும் அதற்கு பதில் சொல்ல சஞ்சயன் கிளம்பி போனான் திருதராஷ்டிரத்துல. இந்த மாதிரி அந்தரங்கமா பெருமாள் இருக்கிற ஸ்திதியை பார்க்கக்கூடிய பக்தி எனக்கு இருக்கா? பகவான் நம்ம சஞ்சயன் தானே வர சொல்லிட்டு எவ்வளவு ஆச்சரியம். அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. தொட்டதுக்கெல்லாம் சனாதனமான ஹிந்து தர்மத்துல பாரபட்சம் இருக்கு, தாரதமியம் இருக்கு, ஜாதி பிரிவுகள் இருக்கு, வளர்றா. இன்னி வரைக்கும் பெரிய பெரிய வேதாந்தம் கரைச்சு குடிச்சவாள்லேருந்து சம்ஸ்கிருத பண்டிதர்கள்லேருந்து முதல் முறையா கீதையை வாசிக்கிறவா வரைக்கும் சஞ்சய உவாச்சன்ற வார்த்தையை விட்டுட்டு வாசிக்கவே மாட்டோம், சொல்லித்தான் ஆகணும். இன்னி வரைக்கும் நமக்கெல்லாம் பகவத்கீதை கிடைச்சதுன்னா ஒரு தேரோட்டி சொன்ன பகவத்கீதை, அது கிருஷ்ணன் சொன்னதா இருக்கட்டும், அர்ஜுனன் கேட்டதா இருக்கட்டும், ஆனா அந்த தேரோட்டி பார்த்து அந்த தேரோட்டி சொல்லலைன்னா விஸ்வரூப தரிசனம்ன்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் பிரம்மாண்டமா வளர்ந்து நின்னா அவனுடைய கண்ணு கை காலெல்லாம் அப்படி இருந்தது, நூற்றுக்கணக்கான முகங்கள் இருந்தது. அர்ஜுனன் கை கூப்பினா அழுதான்லாம் சஞ்சயன் சொன்னாரோ கீதை கொஞ்சமாவது புரியுது. சஞ்சயன் மட்டும் சொல்லலையோ கீதை சுத்தமா புரியாது. ஏதோ சஞ்சயன் அங்கங்க சொல்லி நிறுத்தி இது அர்ஜுன உவாச்ச, இது ஸ்ரீ பகவான் உவாச்சன்னு சொல்லி சொன்னாரோ இன்னைக்கு ஓரளவுக்கு இது கிருஷ்ண விஷயம், இது அர்ஜுன விஷயம், இது கேள்வி, இது பதில், இது பக்தி யோகம், இது அர்ஜுன விஷாத யோகம், இது சாங்கிய யோகம்னு புரியாது. அத்தனை பேர் மெய்சிலிர்த்து போகும்படியான பகவத்கீதை, வேற எதுவுமே வேண்டாம். பகவத்கீதை ஒண்ணு போதும். யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதக. இது பத்மநாபனாகிய பகவானுடைய திருமுகத்தாமரையிலிருந்து வெளிவந்த ஒரு திருவாய்மொழி. இதை தவிர வேற என்ன வேணும்னு பீஷ்ம பிதாமகர் சொல்ற மாதிரி காண கிடைக்க. அப்படிப்பட்டதான அந்த பகவத்கீதையை சஞ்சயன்ற ஒரு தேரோட்டி சொன்னார். அந்த தேரோட்டி சொன்ன கீதையத்தான் இன்னி வரைக்கும் எல்லாரும் ஜபிச்சுட்டு இருக்கோம். அப்படி ஒரு பக்தன் சஞ்சயன், தேரோட்டி தான், ஆனாலும் பக்தி அசாத்தியம், அற்புதமான பக்தி. கிருஷ்ணன் அந்தரங்கமா என்ன ஸ்திதியில இருக்கானோ அந்த ஸ்திதியில கூப்பிட்டு சஞ்சயா வா வா வான்னு பேசினானா. அவர் என்ன ஸ்திதியில இருந்தாரோ அதை அப்படியே பார்த்துடு, ஏ திருதராஷ்டிரா என்னமோ புள்ள ஜெயிச்சிடுவான்னு மனப்பால் குடிக்கிற கிருஷ்ணன் அர்ஜுனன் இப்படி கால் மேல கால் போட்டு இருந்தா அவ்வளவு நெருக்கமானவன் பகவான் பஞ்சபாண்டவரோட இருக்கான். அவன் நெருக்கமானவனா இருக்கக்கூடியதான பஞ்சபாண்டவர்களை ஜெயிக்கணும்னு உன் பிள்ளை ஆசைப்படுறான், இது நடக்கணும்னு நீ ஆசைப்படுற, அவ்வளவு முட்டாள்தனம்னு திட்டுற. ஒரு தேரோட்டி திட்டுற ராஜனை கொஞ்சம் மரியாதையா திட்டு. உனக்கு புத்தி இல்லைன்னு சொல்ல, இப்படிலாம் கேவன் ஜாக்கிரதை, இப்பயாவது காப்பாத்திக்கோன்னு சொல்ல. அந்த மாதிரி சஞ்சய மாதிரி ஒரு பக்தனையே நான் எந்த விதத்துல வசத்தி. அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. ஒரு சஞ்சயனுக்கு எவ்வளவு தூரம் பக்தி இருந்தது. பகவானே வானு கூட்டானே, இப்ப நான் கிளம்பின்னு இருக்க வைத்தமானி பெருமாள் என்ன போகாதடின்னு சொல்லலையே. பகவான் சஞ்சயனை உள்ளவானு கூட்டானே,
சரி இப்ப எனக்கு இந்த ஊர் வேண்டாம், நான் கிளம்பிட்டு இருக்கேன், எனக்கு பக்தி இருந்தா வைத்தமானி பெருமாள் போகாது, நீங்க நில்லு, உனக்கு என்ன கஷ்டம் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கும்போது நீ எப்படி போகலாம், ஒரு வார்த்தை பேசலாமே. வைத்தமானி பெருமாள் படுத்து கிடக்கிறார், ஒரு பேச்சில் அவரே விட்டுட்டார். நீ ஏன் விட மாட்டேங்கிறீ, நான் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. வைத்தமானது பெருமாள் விடுவார், ராமானுஜர் விட மாட்டாரு. அதானே சத்குரு. நங்கூரமச்ச சம்சார துயர் கண்டு மனம் அஞ்சல சமயத்துல அஞ்சாதே எனும் அபய குரல் கொடுக்கிற ஒரு குரலாச்சு. நாம அது அடுத்த வாரிடத்துல கேட்கறது ஒரு சுகம், அதையே நம்ம சொல்றது ஒரு தனி சுகம். ஒண்ணு வேண்டாம், நம்ம சின்ன வயசுல பண்ண ஏடா கூடத்தை சொல்றதே ஒரு சுகமா இருக்கு. நான் அங்க மரத்து மேல ஏறினேன், விழுந்தேன், கால் ஒடிஞ்சுது, காலில் என்ன தழும்பு, அட்டகாசம் பண்ண அம்மா பழுக்க பழுக்க கரண்டி காய்ச்சி ஒரு இழுத்தா, சிரிச்சுட்டே சொல்லணும் சந்தோஷமா. இந்த கேவலமே சுகமா இருக்கு சொல்றதுக்குன்னா, கிருஷ்ண விஷயம், பகவத்கீதை, விஸ்வரூப தரிசனம், மாமேகம் சரணம் ரஜன் சரமஸ்லோகத்தை ஒரு சஞ்சயன் சொன்னாரா, சஞ்சயனா ஒரு நாள் வாழ்ந்து பாருங்களே, இதுக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், உங்க பேர் வேண்டாம், குலம் வேண்டாம், கோத்திரம் வேண்டாம், படிப்பு வேண்டாம், உங்க ஊர் தெரிய வேண்டாம், உங்க பாஷை தெரிய வேண்டாம், பிரபு என்னை ஒரு நாள் சஞ்சயனா வாழவேன்னு கதறி அழுங்கோ. ஒரு வேளை சஞ்சயனா வாழ்ந்து பாருங்க, ஒரே ஒரு வேளை சஞ்சயனா வாழ்ந்து பார்த்தேன்னா தான் சஞ்சய பக்தி என்னன்னு புரியும். இவளுக்கு அதான் தாக்கமே, நான் சஞ்சயனா இல்லையே, நான் சஞ்சயன் மாதிரி பக்தி பண்ணலையே, வீணா போய் தொலைஞ்சுடுத்தே, ஊமனார் கண்ட கனவிலும் பழுதாய் ஒழிந்தன கழிந்த அந்நாள்கள் திருமங்கை ஆழ்வார் சொல்ற மாதிரி, ஊம கண்ட கணா மாதிரி தண்டத்துக்கு என் வாழ்க்கை போயாச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில என்ன இருக்கு, இனிமேல் நான் திருக்கோளூர்ல இருந்த என்ன பிரயோஜனம், நான் போறேன், நான் முசல் புழுக்க போய்த்தான் ஆகணும். இவர் போகப்படாதுன்னு பார்த்துட்டு இருக்கார். இவர் போடின்னு சொல்லியிருந்தா போயிருப்பா, போக விட மாட்டேங்கிறார். அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே இப்படி பார்த்துட்டே இருந்தா. சுவாமி ராமானுஜனும் பார்த்துட்டே இருந்தா, 30 முக்கோடி தேவர்கள் பார்த்துட்டு இருந்தா. வைத்தமானதி பெருமாள் பார்த்தா, சும்மா சொல்லப்படா, பெண் பிள்ளை நன்னாத்தான் பேசுறா, எங்க ஊர் பொண்ணு ஜோராத்தான் பேசுறது, பெருமாளுக்கு ஒரு பெருமை வந்துடுத்தான். சொல்றோம் இல்லையா, எங்க ஊர் பெருமாள், எங்க ஊர் பொண்ணு, எங்க ஊர் பையன், எங்க ஊருக்காரன் சொல்றோம் இல்லையா, அது ஒரு சுக்கம் பெருமை இல்லையா. வைத்தமானி பரவாயில்ல, தாமிரபரணி ஜலம் குடிச்சு நம்ம ஊர் பொண்ணு பொழந்து கட்டுறா, அப்பா என்ன பண்ண. ராமானுஜனே அசத்தராள், பேசிட்டு பேசி என்ன பேசி, வைத்தமானி பெருமாளும் குஷியா எடுத்து, நம்ம ஊர் பொண்ணு என்னமா பேசுறது, ராமானுஜனே நிக்க வச்சுடுத்த ஜோர், அப்பாடா. இல்லாட்டி ராமானுஜன் வந்துட்டு பார்த்துட்டு போயிருப்பான். ராமானுஜன் அவனுக்கு ராமானுஜன் தானே, அவன் வருவான் போவான் தானே பகவான் சொல்லுவான். நல்லா பேசிடி, இன்னும் நிறைய பேசு. ஆச்சரியமா பகவான் உள்ளுக்குள்ளேந்து தூண்ட இவள் பேசுறாளா, அற்புதமா. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போல. திரும்பி ராமாயணம், ஒரு கிருஷ்ண விஷயம், ஒரு ராம விஷயம், ஒரு கிருஷ்ண விஷயம், ஒரு ராம விஷயம். சமயத்தை ஒரே கிருஷ்ண விஷயமா பேசுவா, சமயத்தை ஒரே ராம விஷயமா பேசுவா, சமயத்தை இல்லாம ஆழ்வார்கள் விஷயமாவே பேசுவா. என்ன பேசுறா அவளுக்கே தெரியாது, அதான் கஷ்டமே. பெண் பிள்ளைக்கே அடுத்து என்ன பேச போறோன்னு அவளுக்கே தெரியாது. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போல. ஜனகர் ராஜ ரிஷி. யார் சொன்னா பணக்காரர்கள் இருந்தா பக்தி வராதுன்னு, பெரிய பதவியில் இருந்தா பக்தி பண்ண முடியாதுன்னு யார் சொன்னா? அம்பரீஷ சக்கரவர்த்தி, ஜனக மகாராஜா, குலசேகர ஆழ்வார், சத்ரபதி சிவாஜி, இவாள்லாம் ராஜாங்கம் நடத்திட்டு தான் இருந்தா. ராஜாதி ராஜன் தான், வீரமிக்கவர்கள் தான், பணக்காரர்கள் தான், கோடீஸ்வரர்கள் தான். இவ சொன்னா கை கட்டி நிக்கிறதுக்கு 1000 பேர் நின்று இருந்தா. இவா சொல்றத கேட்கறது கோடி பேர் நின்ன. ஆனாலும் பகவத் பாகவத தாசர்கள் தான். மனசு தெய்வம் தான் பெருசு நினைச்சாச்சுன்னா கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் ஒரு பெரிய பாதிப்பு வராது. நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு 50,000 பேர் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் நினைச்சோம்னா, என்கிட்ட ஒரு 50,000 பேர் இருக்கா, திமிரு, நான் 10 பேரை வெட்டுவேன், நான் சொல்றதை கேட்கறதுக்கு இந்த உலகத்துல அத்தனை பேர் இருக்கா, என்னை எதிர்த்து ஒரு பேர் நிற்க முடியாது, அகம்பாவம் வராது. தெய்வத்தை மறந்து தான் பெரியவன்ற அகம்பாவத்துல போகும்பொழுதுதான் விநாச காலே விபரீத புத்தி. ஆனா ஜனகர் அற்புதமான ராஜன், அசாத்தியமான ராஜன், யாக்ஞவல்கியருடைய சிஷ்யர். இந்த ஜனக மகாராஜாவிடத்துல அந்த குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. உடனே மற்ற சிஷ்யர்கள்லாம் பார்த்தா அவர் ராஜா, அதனால குரு கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கிறார். அதெல்லாம் குருவுக்கு ஒன்றும் கிடையாது. ராஜாவனா இருந்தான்னா, ஆண்டியா இருந்தானா, அழகியா இருந்தான்னா, குரூபியா இருந்தான்னு, தெய்வத்தை தவிர வேற யாராலையும் பிரயோஜனம் இல்லைன்னு லோகத்துல சத்குருவுக்கு நன்னாவே தெரியும். எல்லாரும் ஒண்ணுதான்.
ஆனா ஜனங்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம், சிஷ்யர்களுக்கெல்லாம். இருந்தாலும் குரு ராஜான்றதுனால கொஞ்சம் விசேஷமா தான் கவனிக்கிறார். ஒரு நாள் யாக்ஞவல்கிய ரிஷி பார்த்தா, இவாளுக்கெல்லாம் புரிய வைக்கணும், ஜனக மகாராஜாவுடைய பலம் என்னன்னு தெரியணும், என்னமோ நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டான். உடனே ஆச்சரியமா அன்னைக்கு உட்காந்து ஒரு வேதாந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கா, எல்லாரும் உட்காந்து கேட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா மித்திலா நகரம் தீ பிடிச்சு எறிய, தக 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 தகன்னு. உடனே அத்தனை பேரும் ஓடியாச்சு. ஜனக மகாராஜாவை தவிர ராஜ்யத்துக்கு ராஜாவே அவர் தான் ஓடணும். அவர் ஓடவே இல்லை, உட்காந்துட்டு இருக்கார். எல்லாரும் தன் சொத்தை காப்பாற்றணும்னு ஓடுறா, இவர் ஓடவே இல்லை, உட்காந்துட்டு இருக்கா. அங்க ஓடிவே பார்த்தா தீ பிடிச்சுதான் எரியல, எல்லாம் ஒரு மாயா தோற்றம் பண்ணிட்டார் குரு. இங்க வந்து பார்த்தா ஒரு தேமேன்னு உட்காந்து வேதாந்த விஷயம் கேட்டுன்னு இருக்கா. எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன ஒரு அக்கிரமமான ராஜா, பிரஜைகளை காப்பாற்ற முதல்ல ஓட வேண்டாமா? அவர் இது என் பிரஜைன்னு நினைக்கல, என் ராஜ்யம் நினைக்கல, இது தெய்வத்துடைய ராஜ்யம், தெய்வத்துடைய பிரஜைகள், நான் தர்மத்தை பண்ணிட்டு இருக்கேன், கர்மாவை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். தன்னுடையதுன்ற அபிமானம் இல்லை. ஆனால் பார்த்து பார்த்து ஜனங்களை ரட்சிச்சுட்டு இருந்தார் சாஸ்திரோர்த்தமா. தெய்வமே எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ எழுந்துக்க சொல்றியா எழுந்துக்கிறேன், உட்கார சொல்றியா உட்காரன், படுத்துக்க சொல்றியா படுத்துக்கிறேன், சாப்பிட சொல்றியா சாப்பிட்றேன், பட்னி கிடக்க சொல்றியா பட்னி கிடக்கிறேன். எல்லாம் தெய்வ இஷ்டமா வாழ்ந்த ஒரு ராஜ ரிஷி. தனக்கு இது பிடிக்கும், இது பண்ணுவேன், எனக்கு இது பிடிக்காது, பண்ண மாட்டேன்னு ஒரு புத்தி கிடையாது. எல்லாம் பகவான் இஷ்டம், அவன் என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் வாழணும்னு ஒரு மனோபாவம். அப்படி ஒரு ராஜ ரிஷி. சுகபிரம்ம மகரிஷியே தனக்கு பிரம்ம ஜானம் வந்துடுத்தா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஜனக மகாராஜாவிடத்துல தான் போறார். ஜனக மகாராஜாவுடைய மித்திலா நகரத்துக்கு சுகபிரம்ம மகரிஷி போறார். தனக்கு பிரம்ம ஜானம் பூர்ணமா சித்திக்கணும், அதுக்கு உத்தமமானவர் ஜனக மகாராஜா தான் சொல்லி ஜனக மகாராஜாவை பார்க்க சுகபிரம்ம மகரிஷி போனார்னா பார்த்துக்கோங்க. அப்ப விஷயத்தை போய் சொல்லிட்டா சேவகர்கள் ஜனக மகாராஜாவிடத்துல. அப்படியா, சரி சரி அங்கேயே இருக்கட்டும், ஒருத்தர் அவரை கண்டுக்கப்படாது, யாரும் பேசப்படாது, வாங்க வாங்கன்னு சொல்லப்படாது, எப்போ வந்தாலும் கேட்கப்படாது. அதாவது வீட்டு ஓரத்தில் ஒரு சோஃபா போட்டிருக்கோம்னா அது போகும்போது வரும்போது தான் சௌக்கியமா இருக்கியா நன்னா இருக்கியா அப்படிலாம் கேட்கறது, அது பாட்டு கிடக்குன்னு போயிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஜடப்பொருள் மாதிரி அங்கே சுகபிரம்மம் இருக்கணும், யாரும் கண்டுக்கப்படாதுன்ட்டா. 3 நாள் ஆயாச்சு, யாருமே கண்டுக்கல. நமக்கெல்லாம் எவ்வளவு ரோஷம் வரும், அவ்வளவுதான் போச்சு. 10 நிமிஷம் யாரும் கண்டுக்கலனாலே போச்சு. 3 நாள் யாருமே கண்டுக்கல. இப்படியே வந்தபோது எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இருக்கார் சுகபிரம்ம மகரிஷி. 3 நாள் கழிச்சு ஜனகர் கேட்கிறார், எப்படி இருக்கான்? வந்தபோது எப்படி இருந்தாரோ அதே முகம், ஒரு பாவம் மாறலை. அப்படியா, சரி இப்போ போய் உடம்பெல்லாம் சந்தனம் பூசி கழுத்துல மாலையெல்லாம் போட்டு யானை மேலே உட்கார வச்சு அழகா ஜெயகோஷம் போட்டுட்டு தலையை புஷ்பமா வருஷிச்சுன்னு அழிச்சுட்டு வாங்க பயல. உடனே அதே மாதிரி பண்றான். அப்பொழுது அதே மாதிரி இருக்க, கேவலப்படுத்திருக்கா, உதாசீனப்படுத்திருக்கா. 3 நாள் அப்படியே இருக்கார். இப்போ அவ்வளவு அழகா கொண்டாட்டம். அப்பொழுது அதே மாதிரி இருக்கார். ஜனகர் முன்னாடி வந்தார் சுகபிரம்ம மகரிஷி. இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டார், கையை கூப்பினார். பிரம்ம ஜானம் சித்திக்கணும், என்ன பண்ணட்டும்? அவர் சிரிச்சார், நீ பிரம்ம ஜானிடா, உனக்கு இதுக்கு மேலே சித்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே சமத்துவமாக தெரியறது, பிரம்மம் தான் பெருசுன்னு தெரிஞ்சு விட்டுது, இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சுகபிரம்மத்துக்கு பிரம்ம ஜானி தன்மை வந்துடுத்துன்னு சொன்னதே ஒரு ஜனக மகாராஜா. அப்படி ஒரு ஜனக மகாராஜா பகவான் ராமனே தேடிண்டு இவர் ராஜ்யத்துக்கு போனான்னா போதுமே. ஜனகருடைய பெருமை வேற ஒன்றும் சொல்லவே வேண்டாம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே விஸ்வாமித்திரருடைய யாக சம்ரக்ஷணம்னு போனவன் தானே. அப்பா அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயாச்சு, அப்பா துக்கப்படுவார், அம்மா அழுவா. ஒரு 8 போய் அப்பாவை பார்த்துட்டு அவரிடத்துல சொல்லிட்டு அப்புறம் மித்திலாவுக்கு போகிறான்னு சொல்ல குடுகுடுன்னு ஓடி போயிடுத்து விஸ்வாமித்திரரோட. ஆச்சரியமா கடகடன் போயாச்சு பகவான். போனான், அவ்வளவு சிரேஷ்டம் அற்புதமா பகவான் வில்லெல்லாம் உடைச்சு எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். ராமன் அப்படிதான், திடீர்னு ஒரு காரியம் பண்ணிடுவான், தேமேன்னு இருப்பான், ரொம்ப தேமேன்னு. திடீர்னு ஒரு காரியம் பண்ணுவான், லோகமே அசந்துதான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி, சந்தேகமே வேண்டாம். ராமன் அந்த வில்லு எடுக்கும்போது கூட கேட்கிறா சீதா பிராட்டியோட அம்மா, ஐயோ இது ஹம்ச குஞ்சு மேருமலை மாதிரி இருக்கேடி வில்லு, இது தூக்குமா? அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, பைய பார்க்கறதா இட்னு இருக்கு, பெரிய ஆளு பார்க்கறதான் தேமேன் அப்ராணியா இருக்க ஒழிய பெரிய காரியத்தன் சமஸ்தன் தெரியுமா. எல்லாரும் வில்லு எடுத்ததை பார்த்தா, நான் ஏத்துறதை பார்த்தா அப்படி நிமிந்து உக்காரத்துல எடுத்தது கண்டார், இட்டுறது கேட்டார், முடிச்சுட்டார் கம்பர். எடுத்ததை பார்த்தா உடஞ்ச சத்தம் கேட்டது, எல்லாரும் விழுந்தாச்சு. சீதை, ஜனக மகாராஜா,
விஸ்வாமித்திரர், லக்ஷ்மணன், ராமன் இவாளத்தரும் அது எல்லாரும் மயக்காக விழுந்துடுறோம். அப்படி ஒரு சப்தம். அவ்வளவு அழகு. ராமன் இவ்வளவு தூரம் தன் பெருமையை நிரூபணம் பண்ணி ஆச்சரியமா எல்லாம் பண்ணும் பொழுது கூட இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ சொல்றார். இந்த சீதா என்னுடைய உத்தமமான பொண்ணு, இவளை கை நீட்டி வாங்கிக்கோ, உனக்காக எல்லா தர்மத்தையும் பண்ணக்கூடியவள். நீ ராவண வதம் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு முன்னாடியே 10 மாசம் போய் அங்க சிறை இருக்கக்கூடிய அளவுக்கு என் பொண்ணு சமத்து. உனக்கு கூட கர்ப்பவாசம்னு ஒரு தோஷம் உண்டு, என் பொண்ணுக்கு அது கூட கிடையாது, பரம பவித்திரமானால் கை நீட்டி வாங்குடான்னு சொல்ல பகவானே கை நீட்டி வாங்கின்றானா. ஜனக மகாராஜா இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பாணிம் கிருஷ்ணீஸ்வ பாணி, நான் கை நீட்டி பிடிச்சுக்கோடா கைய, சரின்னு வாங்கின்றானோ. அப்படி ஒருத்தன். தசரதன் கூட புலம்பினார், ஜனகர் புலம்பினா மாதிரி காண கிடைக்கிறதே இல்லை. சீத்தையை பொண்ணா அடைஞ்சார், ராமனை மாப்பிள்ளையா அடைஞ்சார். ராமன மாப்பிள்ளையை அடையும் பொழுதே தன்னுடைய இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம், சகோதரனுடைய 2 பொண்ணுக்கு கல்யாணம், எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பந்தல்ல 4 பேருக்கு ஒரு கல்யாணம் முடிச்ச சமத்து. கர்மத்தினால தெய்வத்தை தன் ராஜ்யத்துக்கு இழுத்த ஒரு ராஜரிஷி. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. ஜெகஜனனிய பெண்ணா அடைஞ்சுட்டார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன மாப்பிள்ளையா. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா? சமத்து மாப்பிள்ளை, வரதட்சணை கேட்காத மாப்பிள்ளை, அற்புதமான ஒரு மாப்பிள்ளை. சர்வசக்தன், சர்வஜன், அற்புதமானவன், ஜனங்களுக்கு இதம் செய்யக்கூடிய ஒரு ராமன். ஒக்க மாட்ட ஒக்க பான ஒக்க பாரிய, அப்படி ஒரு சமத்து அற்புதமானவன். அந்த ராமன் எங்காவது மாப்பிள்ளை எங்காவது மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் ஜனக மகாராஜாவுக்கு. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போல. என்ன ஒரு பக்தி! இதுலயும் பார்க்கலாம். பகவத்கீதை சொல்லும் பொழுது கூட பகவான் ஜனகரை ஞாபகம் வச்சிருக்கான். கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயக. அர்ஜுனா கர்மயோகம் பண்ணு. ஜனக மகாராஜாலேருந்து எத்தனையோ பேர் கர்மா பண்ணியே நடஞ்சிருக்காடா. கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயகன்னு திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகத்து கடைசியில கிருஷ்ணவதாரம் பண்ணி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்ற சமயத்துல கர்மயோகத்தை சொல்லும் பொழுது ஜனகர ஞாபகம் வச்சு பகவான் பேசினான்னா இந்த மாதிரி ஒரு பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்கல. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. சுவாமி ராமானுஜர் வாஸ்தவம் தான், அற்புதமான கர்மயோகி தான். எல்லாருமே ஜனகரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கர்மத்தவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. அந்த பரபிரம்மத்துடைய செங்கனி வாய் ருச்சி என்னன்னு ஆண்டாளே பாஞ்சஜன்யத்தினிடத்தை கேட்கிறார். அந்த பரபிரம்மத்தை ஒருத்தர் கடிச்சுட்டார். என்ன கடி? சமயத்தை கணவன் மனைவியை கடிப்பா, மனைவி கணவனை கடிப்பா, குழந்தைய கடிப்போம், குழந்தை நம்மளை கடிக்கும், நாய் கூட கடிக்கும். நிறைய பேர் கடிச்சிருக்கா. நம்மளும் எத்தனையோ பேர் கடிச்சிருக்கோம். சின்ன குழந்தை எவ்வளோ பேர் கடிச்சிருக்கோம். ஆனால் தெய்வத்தை கடிக்க வேண்டாமா? பிடிச்சி ஒரு கடி கடிச்சு பார்க்கணும். ஏன் இப்படி கடிக்க நம்ம கத்த வேண்டாமா? ஒரு கடி கடிச்சு பாருங்க, தெய்வத்தை ருசிச்சு பாருங்க. சர்வகந்தக சர்வரசகன்னு ஒரு தெய்வம், அதை கடிச்சு பார்க்கணும். அந்த பாக்கியம் 12 ஆழ்வார்கள் ஒரே ஒரு திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான். வேற யாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. குமுதவல்லி நாச்சியார் ஸ்திரீலோலன். பெண் பிள்ளைய பார்த்தா ஈன்னு இழிக்கிற ஒரு ஸ்திரீலோலன். ஊர்ல யாராவது ஒரு பொண்ணு அழகா இருக்கப்படாது, அச்சோ இவளோட காமசுகம் அனுபவிக்கணும் அலைஞ்ச ஒரு ஸ்திரீலோலன். ஆனாலும் குமுதவல்லி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட அவள் சொல்லிட்டா, பஞ்ச சம்ஸ்காரமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை கல்யாணம் பண்ணிப்பேன். ஓடுறா. ஊர்ல யாரும் பண்ணி வைக்க மாட்டேங்கிற. கடைசியில திருநறையூர் பெருமாள் பண்ணி வச்சுட்டார். அதுக்கப்புறம் ஓடி வந்து கல்யாணம் பண்ணி கோடி. அதெல்லாம் நடக்காது. நித்தியம் 1008 வைஷ்ணவர்களுக்கு ததிய ஆராதனம் பண்ணணும். அடியவர்களா ஆராதனம் பண்ணணும். ததிய ஆராதனம் பண்ணா உடனே அவர் சொல்றார், நாளையிலேருந்து பண்றேன், ஆனா திருமதிக்கு மேல கண்டிஷன் போடாத, கல்யாணம் பண்ணிக்கோ. அழகா கல்யாணம் பண்ணிண்டாச்சு. நித்தியம் ததிய ஆராதனம். பகவத் பக்தர்களுக்கு அன்னதானம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அந்த மாதிரி பாகவத கைங்கரியம் பண்றார். ராஜனுக்கு கொடுக்க வேண்டிய தனத்தை எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. கையில் இருக்கிற தனத்தை எல்லாம் செலவழிச்சாச்சு. திருமங்கையாளர் சரித்திரம் ரொம்ப பெருசு. முக்கியமான விஷயம் மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில கொள்ளையடிச்சாவது பாகவத ஆராதனை பண்ணணும்னு ஒரு புத்தி.
கொள்ளையடிச்சு பண்ணிட்டு இருக்கார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல காத்துட்டே இருக்கார், யாரும் வரல. அவருக்கு வேற 5 மந்திரிகள் உண்டு. நிழல் ஒதுங்குவான், தாளூதுவான், தோளா வழக்கன், நீர்மேல் நடப்பான், மரநுனி ஏறுவான். 5 பேர் உண்டு. சமயத்தில் 4 பேர் சொல்றான். சில இடங்கள்ல 5 மந்திரிகள் காண கிடைக்க. நிழல் ஒதுங்குவான், அவன் யார் நிழலையா நின்னாச்சுன்னா அவன் ஓட முடியாது. நிழல் ஒதுங்குவான். தாள் ஊதுவான், அவன் ஊதினாலே பூட்டு தரணும், சாவி கம்பிலாம் வேண்டாம். தாள் ஊதுவான். நீர்மேல் நடப்பான், இன்னொருத்தன் தண்ணி மேலே நடப்பான், நீர்மேல் நடப்பான். தாளூதுவான், நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தோளா வழக்கன். இன்னொருத்தன் யார்கிட்டயா ஏதான வம்பு பண்ணி வழக்கு போட்டுட்டே இருப்பான், அந்த வழக்கு முடியவே முடியாது. தோளா வழக்கன். இன்னொருத்தன் மர நுனி ஏறுவான், மரத்துடைய நுனி உச்சாணி கடையில் போய் நிற்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம். இந்த 5 பேரை வச்சுண்டு வழிப்பறி கொள்ளை அடிச்சு பகவத் ஆராதனை அப்படி பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஒரு நாள் ஒன்றும் கிடைக்கல. அடடா, பாகவத ஆராதனை தடபடப்படாதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்தில் திருமணங்கொள்ளையில அற்புதமா ஒரு திருமண கோஷ்டி, பட்டு பீதாம்பரம் எல்லாம் உடுத்திண்டு சர்வாபரண பூஷிதனா மாப்பிள்ளை, சர்வாபரண பூஷிதையா ஒரு பெண். அப்பதான் கல்யாணம், புதுமண தம்பதி. அப்படி ஒரு தம்பதி அது வரைக்கும் பார்த்ததே இல்லை திருமங்கை மன்னன். மரநுனி ஏறுவான் சொல்லிட்டான், ஜோர் சரியான வேட்டை, இவாளை கொள்ளையடிச்சாச்சுன்னா போதும், இனிமேல் கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தியம் அதுதான், அவளை கொள்ளையடிச்சாச்சுன்னா போதும், இதுக்கு மேல வேற யாரையும் கொள்ளையடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜோர், இந்த மாப்பிள்ளை எவ்வளவு நகை போன்றிருக்கான் தெரியுமா, இந்த பொண்ணு எவ்வளவு நகை போன்றிருக்கா தெரியுமா, அம்மா கணக்கு சொல்ல முடியாது. உடனே எல்லாரும் ஒதுங்கி நிற்க அழகா அந்த கல்யாண கூட்டம் ஆயின்னு ஒரு கத்தெல்லாம் கத்திண்டு பயங்கரமான சப்தம் போட்டு திருமங்கை ஆழ்வா தலையில முண்டாசெல்லாம் கட்டிண்டு கையில ஒரு கத்தியை வச்சுன்னு தொப்புன்னு குதிச்சார் மாப்பிள்ளை முன்னாடி. மாப்பிள்ளை பரமவீரன், பொண்டாட்டி பின்னாடி போய் ஒழிஞ்சுட்டான். பரமவீரன் பின்னாடி போய் ஒழிஞ்சுட்டான். ஐயோ, பொண்டாட்டி முந்தாண்டி வச்சு எட்டி எட்டி பார்க்கறான். திருமங்கை சிரிக்கிறான், டே சீ, நீ ஆண் பிள்ளை, இப்பதான் கல்யாணமாகி வந்திருக்க, பெண்டாட்டி பின்னாடி போய் ஒழியிறியே, வெள்ளவா. எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது, நான் என்னமோ ஏதுன்னா ஒழிஞ்சு, சரி வெள்ளவாடா, எல்லாத்தையும் கழட்டி விட. தரமாட்டேன், தரலை வெட்டி போட்டுறேன். சரிம்மா கழட்டி கொடுத்து, நமக்கு என்னத்துக்கு, உனக்கு நான் தங்கம், எனக்கு நீ தங்கம், நமக்கு என்னத்துக்கு தங்கம், வசனம் எல்லாம் பேசினோம். எல்லாம் கழட்டி கொடுத்தாச்சு. ஜோரா இந்த பெண்ணுடைய கழுத்திருக்க மாங்கல்யத்தை விட்டுட்டார். எல்லாம் கழட்டியாச்சு. 2 பேரையும் பார்க்கிறார். பாதத்திலேருந்து தலை வரைக்கும், தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஏதான ஒரு ஆபரணம் இருக்கா, எல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாப்பிள்ளையுடைய காலில் ஒரு மிஞ்சி, ஒரு மோதிரம் நல்லா பல பலன்னு சொல்லிக்கிறது. அது என்னமோ ரொம்ப விலை மதிப்பு இருக்கிற மாதிரி இவருக்கு தோணி போயிடுது. டே அதை கழட்டுறா, அதை கழட்ட முடியாது, போட்டு ரொம்ப நாள் ஆயாச்சு. அது சின்ன வயசுலேயே போடுறது, அப்படியே காலோட காலை சேர்ந்து போயிடுது, இனிமேல் எடுக்க முடியாது. அதெல்லாம் கிடையாது, எடுக்கணும். உடனே மாப்பிள்ளை சிரிச்சான், என்னால் எடுக்க முடியாது, உனக்கு வேணும்னா நீ கழட்டி எடுத்துக்கோ. இப்படி சொன்னா எடுக்க மாட்டேன்னு நினைப்பா. கீழே உக்காந்தாச்சு, தொடையை இப்படி வச்சுட்டார். அதுக்கு மேல அந்த மாப்பிள்ளையோட கால் எடுத்து வச்சுட்டார். வச்ச உடனே என்னமோ பண்ணிடுத்து. இந்த காலை பிடிச்ச உடனே ஒரு சுகம், அதை தூக்கி வச்ச உடனே இன்னும் ஒரு சுகம். தொல்லை கடிச்சு இழுக்கிறார். வரா மாதிரி தெரியல, அவன் கால் இழுக்கிறான், இவர் மோதிரத்தை இழுக்கிறான், வரமாட்டேங்கிறதா. வரலன்னா நான் எடுப்பேன். உடனே மாப்பிள்ளை தலையை தடவினா, நம் கல்யாணம். ஒரு கையை தட்டி விட்டார். மாப்பிள்ளை கேட்டான், என்ன ஆச்சு, நீ தலையில கை வைக்காது, என்னமோலாம் பண்றது, அது என்னன்னு சொல்ல தெரியாது, அனிர்வச்சனி, என்னமோலாம் பண்றது, தலையில கையாடு. எடுத்துட்டான் மாப்பிள்ளை. இவர் பார்த்தார், எடுக்க வரல, என்ன ஆனாலும் சரி கடிச்சாவது கழட்டேன்னு சொல்லி அந்த காலை பிடிச்சார், வாயில வச்சார். ஒரு கடி, அவர் மோதிரத்தை கடிச்சாரோ விரலை கடிச்சாரோ, கடிபட்டவனுக்கு தான் வெளிச்சம், கடிச்சவருக்கும் வெளிச்சம் இல்லை, கடிபட்டவனுக்குத்தான் வெளிச்சம். கடிச்சாரோ இல்லையோ என்னென்னமோ பண்ணிடுத்து. ஒரு வழியா கழட்டி எடுத்துட்டா, கழட்டி எடுத்து முடிச்சாச்சு. உடனே எல்லாம் மூட்டையா கட்டினார். தூக்குறார், தூக்க முடியல, அசைக்க முடியல. இந்த மாப்பிள்ளை இடுப்புல கை வச்சு சிரிக்கிறான். என்ன எடுக்க முடியலையோ, ரொம்ப கணக்கிறதோ, பாண்டங்க மாதிரி இடுப்புல கை வச்சு கணக்கிறதோ. பண்ண பாபம் எல்லாம் பண்ணும் பொழுது கனம் இல்லாமத்தான் இருக்கான், ஒன்னா சேர்ந்த பிறகு தூக்கிறது கொஞ்சம் கனமாத்தான் இருக்கும். தூக்கி வாரி போட்டது. ஏ பிராமணனே, மந்திரம் போட்டியோ? பிராமணனாச்சு, மந்திரம் தெரிஞ்சு, மந்திரம் போட்டியோ? ஆமா ஆமா. என்ன மந்திரம் சொல்லி தொலை. கையில் இருக்க கத்தி எடுத்து கழுத்துல வைக்கிறார். கழுத்துல வச்சு என்ன மந்திரம்னு கேட்க, மாப்பிள்ளை அவர் காது பக்கத்துல ஓம் நமோ நாராயணான்னு அஷ்டாட்சரத்தை சொல்ல,
இவரும் அதை கேட்டு அந்த க்ஷணம் பார்க்க அங்க மாப்பிள்ளை மாறி சங்கு சக்கர கதாபத்ம பாணியாக நீலமேக ஷியாமளனாக செந்தாமரை பாதங்கள் செந்தாமரை கைகள் செந்தாமரை கண்கள் செங்கனிவாயோட சாட்சாத் மன்மதனாக ஸ்வயம் தாயாரோட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஒரு காட்சி. தூக்கி வாரி போட்டது வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் எருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்க மன்னன் ஒரு க்ஷணத்துல ஆழ்வாரா மாறியாச்சு. லோகத்துல எத்தனையோ பேர் தபசு பண்றா, நாம ஜபம் பண்றா, கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவர் கடிச்சே அது தெய்வம்னு பார்த்துட்டார். ஒரு கடி கடிச்சு வைங்க, தப்பே இல்லை. சத்தியம் கடிச்சு பாருங்க. கடித்து அவனை கண்டேனோ. இவ்வளவு நாள் வைத்தமானது பெருமாள் இருக்கா, ஒரு கடி கடிச்சிருக்கலாமே. கையை தான் நீட்டின்னு இருக்காரு, பிடிச்சி ஒரு கடி கடிச்சிருக்கலாம். இவ்வளவு நாள் தோணாம போயிடுது. நான் பக்தியே பண்ணல, எனக்கு பக்தியே இல்லை, நான் தண்டம், நான் மொசல் புழுக்க வரப்புல கடந்தேன்னா வயல்ல கடந்தேன்ன. கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. நிச்சயமா அடுத்த வாக்கியம் நாளைக்கு தான். ராதே கிருஷ்ணன்.